தென்னிந்திய பொதுக்குழு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு நாங்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மானங்களில் மத்திய மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் நடத்தப்பட வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடாக 10.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும். ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே தேர்தல் என்ற நிலைப்பாட்டை மத்திய அரசு கைவிட வேண்டும். மத சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பு பிரசாரத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும். வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். நீட்டு தேர்வு முறையையே முற்றிலுமாக கைவிட வேண்டும். தேசிய அளவில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். புதிய கல்விக் கொள்கை முறையை மாநில அரசு மீது திணிக்கக்கூடாது. நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்களை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கள்ள சாராயம், கஞ்சா விற்பனை முழுவதுமாக தடை செய்யப்பட்டு விற்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மும்மொழி கல்விக் கொள்கை மற்றும் பாராளுமன்ற மறுசீரமைப்பு நிராகரிப்பு தீர்மானத்தில் கையெழுத்து போட்ட கட்சி தலைவர்களுக்கு தமிழக அரசு உரிய முக்கியத்துவம் தர வேண்டும். அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு தீர்மானங்களை தமிழக அரசு இயற்றிய தீர்மானம் நிறைவேற்றிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் விலை, பெட்ரோல், டீசல் விலைவாசி உயர்வு இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுமான பொருட்கள், சிமெண்ட், ஜல்லி, கம்பி பொருட்கள் உட்பட அவைகளின் விலைகளை குறைக்க வேண்டும். குடும்பங்களை சீரழிக்கிற டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும். நையாண்டி தர்பார் நடத்தி கொண்டிருக்கிற சிறுபான்மை ஆணையரை மாற்ற வேண்டும். கிறிஸ்தவ சிறுபான்மை நிறுவனங்கள் மூலமாக சட்டக் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, டென்டல் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி துவங்குவதற்கு தமிழக அரசு தடையின்மை சார்ந்த எசென்ஷியல் சர்டிஃபிகேட்டும் மத்திய அரசு அங்கீகாரமும் கொடுக்க வேண்டும். எந்த நிர்பந்தமும் வைக்காமல் இவைகளை கொடுக்க வேண்டும். ஆதிதிராவிட கிறிஸ்தவ சிறுபான்மை, ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கல்வித் தொகைகளை கல்லூரிகளுக்கு அந்தந்த கல்லூரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். ராணிப்பேட்டை